இன்னைக்கு என்னலாம் குறை சொல்றாங்க. அவரு வந்து போஸ்டர் ஒட்டிட்டு இருந்தாருங்க. அவரு வந்து பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருந்தாருங்க. நானே கூட அவர்ட்ட வந்து வாங்கியிருக்கேங்க. அப்படின்லாம் எழுதுறாங்க. ஏங்க ஒரு மன்றம், மன்ற செயல்பாடு, இயக்கம் அப்படின்லாம் இருந்தவங்க இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வந்து அமைச்சர்களாகி எவ்வளவு ஷார்ப்பா பதில் சொல்றாங்க. தங்களுடைய துறை சார்ந்த விஷயங்கள எவ்வளவு எளிதா புரிஞ்சுக்கிறாங்க. ம். அப்புறம் எவ்வளவு நேர்த்தியா அத உள்வாங்கி பதில் சொல்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு அமைச்சர் ஆகுறது, இல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறதுங்கிறதெல்லாம் இந்த தலைமுறைக்கு ரொம்ப தூரமா இருந்த ஒரு விஷயம். ம். இன்னைக்கு ரொம்ப பக்கமா வருது. இப்போ இந்த மாற்றம்ங்கிறது நீங்க தன்னளவுல சமூகத்துல என்னவா இறங்கியிருக்குன்னு பாருங்க. ம். எல்லாரும் நம்புறாங்க. ஐயோ! நம்ம கூட ஒரு எம்எல்ஏ ஆயிற முடியுங்க. நம்ம ம். கூட ஒரு மந்திரி ஆயிற முடியுங்க. நம்மளுமே வந்து அப்படியா அப்ப ரொம்ப பக்கத்துல ஒரு வெற்றிய அழைச்சுட்டு வராரு. அப்புறம் சாதாரணமா பார்த்த மனிதர்கள், சாதாரணமா பார்த்த நபர்கள் வந்து இன்னைக்கு பேரவைக்குள்ள சண்டமாரதம் பண்றாங்க. ம். ஏங்க எதிர்க்கட்சி வரிசையில இருக்கிறவங்க, நீங்க ஒட்டுமொத்தமா அவங்கள கூட்டுனீங்கன்னா 2 பேரோட அனுபவம் 60 ஆண்டு கால ஆட்சி அதிகாரங்க. ம். 60 ஆண்டு கால ஆட்சி அதிகாரம் அவங்கட்ட இருந்திருக்குங்க. அவங்க இருக்கிறாங்க. 2வது ஆட்சி அதிகாரத்த விட கட்சி அரசியல் எவ்வளவு பாருங்க. இவங்க 2 வருஷம் ஆன ஒரு கட்சி. எப்படி எவ்வளவு அழகா வந்து எவ்வளவு நேர்த்தியா வந்து அவங்களால களமாட முடியுது. அப்ப மாற்றங்கிறத நம்ம ஒவ்வொரு இடத்திலயும் நாம பார்க்க முடியுது. இவங்க எப்படி அவங்க அனுபவத்துக்கு முன்னால நிக்க முடியும்? அப்படின்னு கேட்டவங்க, இந்த பேரவை கூட்டத்தொடர பார்க்கிற பொழுது ரொம்ப வியந்து போறாங்க. ம். இன்னொன்னு இந்த பேரவை கூட்டத்தொடர் 24 மணி நேரமும் லைவ்ல போகுது. இன்னும் சொல்லப்போனா, எதிர்க்கட்சி தரப்புல இருக்கக்கூடிய சில கேபிள்கள்ல அவங்க கட் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஆயிருச்சு. ம். அதாவது அரசு ஒரு நேரத்துல கட் பண்ணது போக, இப்ப என்ன நிலைமை இருக்குன்னா, அந்த எதிர்க்கட்சி சார்பா இருக்கக்கூடிய ஒரு சில கேபிள்கள்ல, ஐயோ! அது நடக்குது. ம். அப்ப அப்ப எந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்குன்னு பாருங்க. ஓகே. ஒரு லைவ்வ நாங்க ஃபுல்லா விடுறோங்க. அப்ப மாற்றம்ங்கிறது இப்படிதான் வருது. இது வந்து பெரிய அளவுல ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு. பேரவைக்குள்ள இருக்கு. பேரவைக்கு வெளியில வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிர்வாகத்துக்குள்ள இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்களோட செயல்பாடுகள்ல இருக்கு. மந்திரிகளோட செயல்பாடுகள்ல இருக்கு. எல்லா இடங்கள்லயுமே இந்த மாற்றம் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்.